Hi guys, welcome to Mupre Training Academy. So இன்னைக்கு வெரி குட் மார்னிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்குமே வெரி குட் மார்னிங். எல்லாருக்கும் கையில் காஃபியோட ரெடியாக இருக்கீங்களா? என்னங்க காஃபி வித்தரிச்சு வந்துட்டு காஃபி இல்லாமல் வந்து நிற்கிறீங்களா சார்? நான் பார்க்கறதே பகல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே வந்து 2-3 பேர் சொல்கிறாங்க. பகலில் நானே சாப்பாட்டுக்கு நிற்கும் போது தான் பார்க்குறவங்க வீடியோவை. அப்புறம் எப்படி நான் காஃபியோடு இருக்கிறது? எனக்கு சாப்பாடு தட்டு தான் கையில் இருக்குன்றாங்க. நான் என்னங்க பண்ணுறது? நான் வந்து பழக்கம் போல் நான் சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் 6:30 மணிக்கு காஃபி வித்தரிச்சை பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்கறது ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நான் ஈவினிங்க்கு டீ கொடுக்க முடியும், மதியத்துக்குன்னா குழம்பா ஊற்ற முடியும். குழம்பு வித்தரிச்சு டீ வித்தரிச்சுலாம் நல்லா இருக்காதுல்ல. ஸோ காஃபி வித்தரிச்சு நல்லபடியாக போகலாம். ஸோ எல்லாரும் காஃபியோட ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஒரு காஃபி எடுத்து வச்சுக்கோ, ஓகேவா? மனசில் அட்லீஸ்ட் குடிக்கிற மாதிரியாவது இமேஜின் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ இன்னைக்கு காஃபி வித்தரிச்சு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்கள் தான். ஸோ அகைன் வந்து உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு குழப்பக்கூடிய தகவல்கள் மேலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேர்மங்கள், ஓகேவா? ஸோ இந்த சேர்மங்களுடைய பெயர்கள் இதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளை பின்ன இது ஒரு தவறான இணையோ அல்லது பொருந்தாத இணையிலையோ இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்லோ இல்லைன்னா டேரக்டாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாவோ எதுவாக வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியை வந்து நீங்க மிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காஃபி வித்தரிச்சை ஃபாலோ பண்றீங்க, எக்காரணத்தை கூட மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த எக்ஸாம் ரிலேட்டடா இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ நம்ம காஃபி வித்தரிச்சை ஃபாலோ பண்ணிட்டு இதை விடுவானா? வேணாம், விடவே வேணாம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலமைன் எனப்படும் சேர்மத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. துத்தநாக கார்பனேட். ஆக்சுவலா இதை வந்து ஜிங்க் கார்பனேட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜிங்க் கார்பனேட், ஓகேவா? சோ இதனுடைய பேர் இதுவும் தான். சோ துத்தநாக கார்பனேட்னு சொல்லலாம், இல்லைன்னா தமிழ்ல வந்து ஜிங்க் கார்பனேட்னு சொல்லலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெண்டு வகையில எது கொடுத்தாலும் அதுதான். சோ கேலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பொருள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஜிங்கோட ஓர் தான். அதாவது துத்தநாகத்தினுடைய ஒரு தாது பொருட்கள்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சேர்மம் தான் இந்த கேலமைன். சோ பவுடர்டு சால்ட் மாதிரி தான் இருக்கும். சோ இந்த கேலமைன் எனப்படும் சேர்மத்தினுடைய இன்னொரு பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா துத்தநாக கார்பனேட். ஆக்சுவலா பியூர் ஃபார்ம் ஆஃப் த சயின்டிபிக் நேம், அறிவியல் பெயர்னு சொல்லுவாங்கல்ல. சோ துத்தநாக கார்பனேட், ஜிங்க் கார்பனேட்னு சொல்லுவாங்க. அடுத்தது மயில் துத்தம் எனப்படும் சேர்மத்தினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமிர சல்ஃபேட். சோ இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா காப்பர் சல்ஃபேட், ஓகேவா? காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட். தாமிர சல்ஃபேட் தான் காப்பர் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. எதுக்கு பேர்? மயில் துத்தத்துக்கு பேர். இன்னொரு விட்ரியால்னு சொல்லுவாங்க, நீல விட்ரியால்னு சொல்லலாம். என்னது? நீல விட்ரியாலும். ஆக்சுவலா இது கலரே வந்து பாத்தீங்கன்னா மயில் துத்தத்தினுடைய கலரே நீளமா தான் இருக்கும். இந்த பசெல்லாம் காசுவாங்கல்ல, அந்த பசெல்லாம் காசும் போது பசைகள் வந்து 1-2 நாட்கள் காற்றோட வினை புரியும் போது நீர்த்து போயிடும். ஏன்னா காற்றுல கண்டிப்பா ஆக்சிஜன் இருக்கு. சோ அதனால நீர்த்து போயிடும். அந்த நீர்க்க கூடாது, அதாவது தண்ணி விடக்கூடாதுன்றதுனால இந்த மயில் துத்தத்தை போட்டாங்கன்னா கெட்டியாவே வச்சுக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான பயன்பாடு மயில் துத்தத்துக்கு. அப்ப மயில் துத்தம் எனப்படும் சேர்மத்தினுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமிர சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய காப்பர் சல்ஃபேட். சோ அது என்னன்னு சொல்லுவாங்க? நீல விட்ரியால்னு சொல்லுவாங்க. அடுத்தது பச்சை துத்தம் எனப்படக்கூடிய சேர்மத்தினுடைய பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சல்ஃபேட். சோ ஃபெரஸ் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. அயன் சல்ஃபேட் ஆர் ஃபெரஸ் சல்ஃபேட், ஓகேவா? ஃபெரஸ் சல்ஃபேட் இன் இங்கிலீஷ் ஆர் அயன் சல்ஃபேட்னு சொல்லலாம். ஃபெரஸ் சல்ஃபேட் தான் மேக்ஸிமம். சோ இரும்பு சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு? பச்சை துத்தம். இப்ப இரும்புலாம் துரு பிடிச்சிச்சுன்னா மேல என்ன கலர்ல வந்துரும்? பச்சை கலர்ல வந்துரும். சோ பச்சை துத்தம் எனப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு சல்ஃபேட். அடுத்தது மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் எனப்படுவது. பொட்டாஷ்னாலே அங்க வந்து பொட்டாசியம் தான் வரணும். பொட்டாசியம் குளோரைடு, KCl அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேவா? அப்ப இங்க பொட்டாஷ் அப்படின்னு வந்துச்சாலே இங்க பொட்டாசியம் அப்படின்றது வந்துடணும். அடுத்தது விட்ரியால் எண்ணெய், ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்ரியால் எண்ணெய் என்பது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கந்தக அமிலம்னு சொல்றாங்க. கந்தக அமிலம் தாங்க எது? சல்ஃபியூரிக் ஆசிடும் கூட. சோ சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எது கொடுத்தாலும் அது எல்லாமே என்னதான்? நம்மளுடைய விட்ரியால் எண்ணெய் தான். அப்ப சல்ஃபியூரிக் ஆசிட்னாலும் ஒண்ணுதான், கந்தக அமிலம்னாலும் ஒண்ணுதான், ஓகேவா? சோ இதுதான் வந்து விட்ரியால் எண்ணெய்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல இந்த அஞ்சுத்தினுடைய பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேலமைன். கேலமைன்னா என்னன்னு சொன்ன? ஜிங்க் கார்பனேட், துத்தநாக கார்பனேட்னு சொன்னேன். அடுத்தது மயில் துத்தம், நீல விட்ரியால்னு எதை சொல்லுவாங்கன்னா தாமிர சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் சொல்லுவாங்க. அடுத்து பச்சை துத்தம், கிரீன் விட்ரியால், அது வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இரும்பு சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெரஸ் சல்ஃபேட். அடுத்தது மூரியேட் ஆஃப் பொட்டாஷ்னாலே பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாஷ்னா பொட்டாசியம் வரணும். விட்ரியால் எண்ணெய்ன்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கந்தக அமிலம், ஓகேவா? என்னது? கந்தக அமிலம், சரியா? சரி.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இந்த வார்த்தைகளை பார்க்கும் போதே நான் எதை பத்தி சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எதை பத்தி சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க நினைச்சது தாங்க ஆப்வியஸ்லி கரெக்ட். இது எல்லாமே ஆசிட்ஸ். இந்த உணவுப் பொருட்கள்ல என்ன வகையான அமிலங்கள் வந்து இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ அங்கங்க ஃபில் பண்ணலாம், அப்பதான் டக்கு டக்கு முடியும். ஸோ நம்மளுடைய வயிறுக்கு தான் எல்லாமே போகுது கடைசியில. அப்போ வயிற்றுல என்ன வகையான அமிலம் சுரக்குதுன்னு பாத்தீங்கன்னா HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் சுரக்குது. வயிற்றுல என்ன அமிலம் சுரக்குது? HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இதுதான் வயிற்றுல சுரக்குது. சரியா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது. அடுத்து எறும்பு மற்றும் தேனீகளுடைய கொடுக்கல. எறும்பு கொடுக்கா இருந்தாலும் சரி, தேனி கொடுக்கா இருந்தாலும் சரி, அதுல என்ன சுரக்குது அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபார்மிக் அமிலம். என்னது? ஃபார்மிக் அமிலம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினும் கூட. எறும்பு மற்றும் தேனீக்களுடைய கொடுக்கல் இருக்கிறது வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எதை ஃபில் பண்ணலாம்? திராட்சை. ஸோ திராட்சை சரி, புளி சரி. ஸோ திராட்சை மட்டும் கிடையாது, புளி. எந்த புளி? இந்த புளி போட்டீங்கன்னா உங்களை அடிச்சு சாப்பிடக்கூடிய புளி, இதை நீங்க இடிச்சு சாப்பிடக்கூடிய புளி. ஸோ இடிக்கிற புளி வேற, அடிக்கிற புளி வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப திராட்சை மற்றும் புளியில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் இருக்கும். என்ன அமிலம் இருக்கும்? டார்டாரிக் அமிலம். இதெல்லாமே உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷனுக்கு தான். டார்டாரிக் ஆசிட். ஓகேவா? சோ ஃபைனல் செஷன்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் வேற சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆப்பிள்ல என்ன இருக்கும்? ஆப்பிள்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாலிக் அமிலம். ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கும்? மாலிக் அமிலம். இன் இங்கிலீஷ் மாலிக் ஆசிட் இருக்கும். ஓகேவா? சோ அடுத்தது எலுமிச்சை. எலுமிச்சை என்ன எல்லாருக்குமே தெரியும், சிட்ரிக் ஆசிட் தான். எலுமிச்சை வந்து ஊருக்கே தெரிஞ்சது தானே சார், சிட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். சிட்ரிக் அமிலம். சரி, அப்ப ஆரஞ்சு சார், எலுமிச்சை மாதிரி ஆரஞ்சையும் புளிஞ்சா ஜூஸ் தானே சார் வருதுன்னா, ஆமா ஆரஞ்சுலையும் ஜூஸ் தான் வருது. ஆரஞ்சுலையுமே சிட்ரிக், அதுவுமே ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் தான். அதுலயுமே சிட்ரிக் அமிலம் இருக்கும். ஆனா அதை விடவும் அதிக அளவுல சோர்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து உங்க புக்ல கொடுத்திருக்கிறது வந்து அஸ்கார்பிக் அமிலம். என்னது? அஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா? ஆரஞ்சுல இருக்கக்கூடியது வந்து அஸ்கார்பிக் அமிலம் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வினிகர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிக் ஆசிட். வினிகர்ல என்ன இருக்கு? அசிடிக் அமிலம். ஓகேவா? உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பென்சாயிக் ஆசிட் பயன்படுத்துறோம்ல, அது கூடவே எதையும் பயன்படுத்துறோம், வினிகரையுமே பயன்படுத்துறோம். அப்போ அசிடிக் அமிலம் வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வினிகர்ல இருக்கு. தயிர்ல என்ன இருக்கு? லாக்டிக் அமிலம். தயிர்ல என்ன இருக்கு? லாக்டிக் அமிலம். ஓகேவா? லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் இருக்கு தயிர்ல. நெக்ஸ்ட் தக்காளில என்ன இருக்கு? ஆக்சாலிக் அமிலம். என்ன இருக்கு? ஆக்சாலிக் ஆசிட். இங்கிலீஷ் எல்லாமே ஒண்ணுதான். ஆக்சாலிக் அமிலம். இது வந்து தக்காளியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அமிலம். நெக்ஸ்ட் தேநீர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டானிக் அமிலம். தேநீர்ல என்ன இருக்கு? டானிக் அமிலம், டானிக் ஆசிட். ஓகே, சோ இத்தனை ஆசிட்ஸ் எதுல பிரசன்ட் ஆயிருக்குன்றத ஒரு முறை ரீகால் பண்ணிருக்கு. இது பல பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மார்னிங் செஷன்ல இதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்போது ஓகே இன்றைய பொழுது இன்னைக்கு நல்லபடியாவே தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்குலாம் ஈஸியா இருந்துச்சா? ஓகேவா? சோ அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? சரி, அடுத்தது இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒன்லைனர்ஸ் மாதிரி தான் எழுதி போட்டிருக்கேன். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில், இரண்டாம் சந்திரகுப்தரனுடைய ஆட்சி காலம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரனுடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பார். அவர் யாருன்னு கேட்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாம் சந்திரகுப்தரனுடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகியான். அவர் யாருன்னு பார்க்கும்போது பாகியான். ஓகேவா? சோ இவர் தான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஒரு சீனாவை சேர்ந்த ஒரு பௌத்த துறவி. ஓகேவா? சோ இப்ப கீழே இந்த முக்கியமான பெயர்லாம் எழுதியிருக்கல, இது எல்லாமே இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய சிறப்பு பட்ட பெயர்கள் தான். என்னென்ன? விக்ரமாதித்யர். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம்ல, விக்ரமாதித்யரின் அவையில இருந்து 9 நவரத்தின அமைச்சர்கள் யாருன்ட்டு. அப்போ அவர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தவங்க தான் அவங்க எல்லாம். சோ அவருடைய சிறப்பு பெயர் தான் விக்ரமாதித்யர், தேவகுப்தர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட்டுட்டு இன்னமும் சிறப்பு பெயர்கள் 2-3 இருக்கு. ஆனா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் கேட்கலாமோ அதை தான் இங்க கொடுத்துருக்குமே. சோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்னது? விக்ரமாதித்யர், தேவகுப்தர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சிம்மர். இன்னொரு முறை நல்லா சொல்லுங்க. விக்ரமாதித்யர், தேவகுப்தர், விக்ரம தேவராஜர், நரேந்திர சிம்மர். ஓகேவா? சோ இது எல்லாமே யாருடைய சிறப்பு பெயர்கள்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய சிறப்பு பெயர்கள். சோ இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல யார் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஒரு சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி? பாகியான். சோ அடுத்தது இந்த 2 கொஸ்டின்
கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். கவிராஜா என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? குப்த நாணய முறையை அறிமுகம் செய்தவர் யார்? இந்த ரெண்டு கேள்விக்குமே கிட்டத்தட்ட ஒரே பதில் தான். யார் அந்த பதில் அப்படின்னு பார்க்கும்போது சமுத்திர குப்தர். யார் அந்த பதில்னு பார்க்கும்போது என்னது? சமுத்திர குப்தர். ஓகேவா? சோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? கவிராஜா என்று அழைக்கப்படக்கூடியவரும் இவர் தான். குப்த நாணய முறையை அறிமுகம் செய்தவரும் இவர் தான். அப்போ குப்தாவோட பீரியட்ல நாணயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றவரும் நம்மளுடைய சமுத்திரகுப்தர் தான். அதே நேரத்தில் கவிராஜா என்ற சிறப்பு பட்டத்திற்குரியவரும் யார் தான்? சமுத்திரகுப்தர் தான். நெக்ஸ்ட், நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழிக்கப்பட்டது? தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்கல, உருவாக்கப்பட்டதுன்றது என் கேள்வி கிடையாது. இப்ப நான் கேட்டிருக்கிறது அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டது யாரால? பக்தியார் கில்ஜி. ஓகேவா? சோ ஒரு கொஸ்டினுமே இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டினா கருதப்படுது. ஸோ உன்னுடைய எக்ஸாம்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இதை எழுதும் போதே தெரியும், இது வந்து ஃபாஸ்ட் ரிவிஷனுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட வனவிலங்கு சரணாலயங்களும் தேசிய பூங்காக்களும் கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் த நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல எந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு? ஏன்னா நான் இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாக்ட் பிளேசஸ் நான் எதுலையுமே கேட்கல. ஸோ எல்லாமே ரேண்டமா எழுதிருக்கும் போது அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஸ்டேட்ல இருக்குன்றதை தான் நீ சொல்ல போறீ. ஃபர்ஸ்ட் வேகமா போயிடலாம். ஓகேவா? அங்கங்க போலாமா அந்த ஆசிட் மாதிரி, அப்பதான் வேகமா போக முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்து கிர் எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். கிர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். அப்போ குஜராத்ல தான் கிர் தேசிய பூங்கா இருக்கு. அப்போ கிர் வந்து எங்கது? குஜராத். பேர்லயே நமக்கு தெரியும், ஜிக்கு ஜி, கிர் குஜராத். அப்ப இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல குஜராத்தை சேர்ந்த ரெண்டு பாரம்பரிய நடனங்கள், ரெண்டு நடனங்களை பார்த்தோம். என்னென்ன? கர்பா ஒண்ணு, தாண்டியா ஒண்ணு. ஓகேவா? சரி, எல்லாமே ஞாபகம் வரணும்ல. நம்ம படிக்கிறது மேட்ரே கிடையாதுமா, எப்படி ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வர்றதுன்றது தான் மேட்ரே. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். கிர் வந்து என்னது? குஜராத். ஸோ கிர் குஜராத்னா கிர் குஜராத்தை சேர்ந்து ரெண்டு டான்சஸ் ஞாபகம் வரணும். அப்ப கர்பா, தாண்டியா அது ஞாபகம் வந்துடும். ஸோ அடுத்தது காசிரங்கா. காசிரங்கா, காசிக்கு போனோம்னாலே ஆசை இருக்கணும். ஸோ அஸ்ஸாம். காசிரங்கா வந்து அஸ்ஸாம். ஓகேவா? காசிரங்கா நேஷனல் பார்க், காசிரங்கா தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னா அசாம். அது மட்டும் அசாம்ல இல்ல, மனாசுமே அசாம்ல தான் இருக்கு. அப்போ மனசு இருந்தா தானே ஆசை வரும். மனசுல தானே ஆசை வரும். அப்ப மனசு அசாம், மனசுல ஆசை இருக்கும். அப்ப காசிரங்கா அசாம், மனாஸ் அசாம். நெக்ஸ்ட், ராந்தோம்பூர் எங்க இருக்கு? ராந்தோம்பூர் ரால ஆரம்பிக்குதா? அப்ப அந்த ஊர் பேரும் ரால தான் ஆரம்பிக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அப்ப ராந்தோம்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ராந்தோம்பூர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சோ அடுத்தது பெரியார். பார்க்கிறதுக்கு நம்ம ஊர் தானே சார் பெரியார் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. பெரியார் தமிழ்நாட்டுல கிடையாது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. கேரளம். ஓகேவா? அப்ப பெரியார் அணை வந்து கேரளம்ல இருக்கிற மாதிரி பெரியார் தேசிய பூங்காவும் எங்க தான் இருக்குன்னா கேரளால இருக்கு. சோ நம்ம ஏமாந்து போய் நான் பெரியார் தமிழ்நாடுன்னு இருக்கும்னு நினைச்சு போனா, ஆனா அது கேரளால இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல இங்க எதுவுமே இல்லைன்னா ஏன் இல்லாம இங்க இருக்கு பாரு. முதல்ல முதுமலை அப்படின்றது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு நம்மளது தான் முதுமலை. நெக்ஸ்ட், சுந்தரவனம் எங்க சார் இருக்கு? சுந்தரவனம் இது வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல இருக்கு. ஓகேவா? ஏன்னா அங்கதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் அதிகமா இருக்கும், ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். ஓகேவா? சுந்தரவனம் வந்து மேற்கு வங்கம். அடுத்தது கன்ஹா எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். கன்ஹா எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ். ஓகேவா? சரி, அடுத்தது பத்ரா. பத்ரா வந்து கர்நாடகம். ஓகேவா? பத்ரா எங்க இருக்கு? கர்நாடகா. இது மட்டும் இல்ல, நாகர்கோல் அது நிறைய இருக்கு கர்நாடகால. பந்திப்பூர் அதெல்லாமே கர்நாடகம் தான். அப்ப பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கர்நாடகம். நாகர்கோல் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கர்நாடகம். பத்ரா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா கர்நாடகம். ஆக்சுவலா பத்ரான்றது வனவிலங்கு சரணாலயம் நினைக்கிறேன். கார்பெட் லாஸ்டா வந்திருக்கும்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட். ஆனா நம்ம இங்க பார்க்க போறது லாஸ்டா. இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கே தெரியும், உத்தரகாண்ட். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உத்தரகாண்ட். ஓகேவா? சோ முடிஞ்சுச்சா? அங்கங்க எழுதும் போது டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சது இல்ல. சோ உனக்கும் டக்கு 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 டக்குன்னு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்துச்சுல, அவ்வளவுதாங்க. இந்த காஃபி வித் ரிஷ் சீரிஸ்னுடைய மெயின் டார்கெட்டே உங்களை வேகமா ரிவைஸ் பண்ண வைக்கணும்ன்ற ஒரு காரணம் தான். வாங்க லாஸ்ட் ஸ்லைடு, ரொம்ப குழப்பக்கூடிய ஸ்லைடு. நிறைய பேர் மாத்தி மாத்தி ஆமா சார் நானும் ஒரு முறை படிக்கிறேன், 2 முறை படிக்கிறேன், ஆனா மாத்தி போட்டுருணும் ஆப்ஷன்ல அப்படின்னு என்கிட்டே சொன்ன ஒரு விஷயம் தான். சோ இந்த கொஸ்டினை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கேன், அதை சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. அப்படி இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை நீங்களே கத்துக்கிட்டு இதை இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீ யோசிப்பேன். சோ அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐசோஹைட்ஸ். என்னது? ஐசோஹைட்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் ஒரு ஜியோகிராபிக்கல் டேர்ம் கொண்ட வார்த்தை. இது வந்துச்சுன்னா இதுதான் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஐசோஹைட்ஸ் அப்படின்னாலே சம மழையளவு கோடு. மழை எங்க இருந்துமா வரும்?
வானத்துல இருந்து வரும் சார். அப்ப எவ்வளோ ஹைட்ல இருந்து வருது, அப்ப ஹைட்டு மழை. ரைட்டு, புரிஞ்சுச்சா? அப்ப ஹைசோ ஹைட்ஸ்னாலே சம மழை அளவு கோடு. ஓகேவா? சம மழை அளவு கோடு. அப்ப மழை எங்க இருந்து வருதுன்னா ஹைட்ல இருந்து வருது. அப்ப ஹைசோ ஹைட்ஸ்ன்றது மழையை குறிக்கக்கூடிய ஒரு கோடு. அப்ப சம மழை அளவு கோடு தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹைசோ ஹைட்ஸ் சொல்லுவாங்க. ஐசோ பார், ஐசெல்லோ பார் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐசோ பார், ஐசெல்லோ பார் அப்படின்னு இருக்கு. இப்போ பார் ஞாபகம் வச்சுக்கோங்க, குடிக்கிற இடம். ஓகேவா? பாருக்கு எதுக்கு போவீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், அழுத்தம் ரொம்ப அழுத்தமா இருக்கு, அதனாலதான் பார்ல போய் குடிக்கிறாங்க. அதனால காற்றழுத்த கோடு. காற்றழுத்த கோடு, சம காற்றழுத்த கோடுனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசோபார். அப்ப பாருக்கு எதுக்கு போவ? ரொம்ப அழுத்தமா இருக்கு, அதனால பாருக்கு போலாம். செல்லோ பார், செல்லோ பார். ஒருத்தனுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை, அவன் எனக்கு அழுத்தமா இருக்குன்னு சொல்றான், உடனே அவனுக்கு போயிட்டு இல்ல குடி மச்சான், அவ்வளவுதான். அப்ப அவனை மாறுபட வைக்கிறீங்க. அவனுடைய இதுவே வேற, அவனுக்கு கஷ்டமா இருக்கு, அவன் குடிக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, ஆனா அவன் நீங்க என்ன பண்றீங்க, மாறுபட வைக்கிறீங்க. அப்போ காற்றழுத்த மாறுபாட்டு கோடு செல், பாருக்கு செல் அப்படின்னு சொல்றீங்க. பாருக்கு செல் அப்படின்னா அவனுடைய இலக்குல இருந்து அவனை மாத்துறீங்க, மாற்றி விடுறீங்க. அப்ப அந்த அழுத்தத்தை மாறுபாட்டுறீங்க. காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? பார்னாலே அழுத்தம் தான், அப்ப காற்றழுத்தம்னா ஐசோபார், ஐசெல்லோ பார்னா காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அப்ப கீழே இருக்க மூணுமே ஞாபகம் வந்துருச்சா? ஹைட்ஸ், ஐசோ ஹைட்ஸ்னா ஹைட்ல இருந்து மழை வரும், சம மழை அளவு கோடு. ஐசோ பார்னா காற்றழுத்த கோடு, கரெக்டா சம காற்றழுத்த கோடு. ஐசெல்லோ பார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஏன்னா பாருக்கு செல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயத்தை மாத்துறீங்க. ஓகேவா? சரி, இந்த மூணு ஓவர், மேல இருக்க மூணு தான் இப்ப பார்க்கணும். இதுவும் கொஞ்சம் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐசோதெர்ம். தெர்ம் அப்படின்னாலே இதுதான் தெர்மல். தெர்மல்னாலே வெப்பம்னு அர்த்தம். தெர்மல்னாலே என்னது? வெப்பம். இங்கிலீஷ்ல தெர்மல், அது வெப்பம். ஐசோதெர்ம். அப்ப தெர்ம்னாலே வெப்பல், வெப்பம். அப்ப சம வெப்ப கோடை தான் தெர்ம் குறிக்கிறது. அப்ப தெர்ம்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெர்ம்னா தெர்மல், தெர்மல்னாலே என்னது? வெப்பம். அப்ப சம வெப்ப கோட்டை தான் ஐசோதெர்ம் குறிக்கிறது. கிரைம், கிரைம்னாலே குற்றம் தானே, குற்றம் தானே, குற்றம். சராசரி சம வெப்பநிலை கோடு. சராசரியா ஒரு நாளுக்கு எவ்வளவு குற்றம் நடக்கும் பேசுறோம்ல நம்மலாம். இந்த வருஷத்துல சராசரியா இவ்வளவு குற்றம் நடந்திருக்குப்பா, இன்னைக்கு தேதிக்கு சராசரியா இவ்வளவு குற்றம் நடக்குதுப்பா அப்படின்னு பேசுறோம். அப்ப கிரைம்னாலே சராசரின்ற வார்த்தை வரணும். அப்ப சராசரி சம வெப்பநிலை கோடு, சராசரி சம வெப்பநிலை கோடு. ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைம்னாலே குற்றம். எப்படி பேசுவீங்க? சராசரியா ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரை கொலை பண்றாங்கப்பா, சராசரியா ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள்ப்பா. அப்ப அந்த வார்த்தையை சராசரியா பயன்படுத்துறீங்க, சராசரின்னு பயன்படுத்துறீங்க. அப்ப கிரைம்னாலே சராசரின்ற வார்த்தை இருக்கணும். சராசரின்னு இருந்துச்சுன்னா இப்ப வேலூர் மாவட்டத்தினுடைய வெப்பநிலையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு வேலூர் மாவட்டத்துல, வேலூர்ல மட்டும் சூரியன் எவ்வளவு காயுதுன்றதை மெஷர் பண்ண மாட்டாங்க. வேலூர் மாவட்டத்துல அங்கங்க சூரியனுடைய இதை பயன்படுத்தி அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்துதான் இன்று வேலூர் மாவட்டத்தில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவானது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆவரேஜ் எடுப்பாங்க. அப்ப இங்க கிரைம்னு வந்துச்சுனாலே இங்க சராசரி வரணும். சராசரி எவ்வளவு கிரைம் நடக்குது. அப்ப சராசரி வந்துச்சுன்னா நீங்க என்ன வரணும்? வெப்பநிலைன்னு வரணும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. தெர்ம்னா வெப்பம்னு சொன்னா அதனால வெப்ப கோடு. கிரைம்னா வெப்பநிலை கோடு. என்ன வெப்பநிலை? சராசரி வெப்பநிலை கோடு. ஐசோ கெல், கெல்லுன்னு வருது. கெல்லுனா சம சூரிய வெளிச்ச கோடு. கெல்லுன்றது ஹெல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை ஹெல்லுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னா என்ன? நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். சூரியன் கிட்ட போனா உயிரோடு இருக்க முடியுமா? நரக வேதனையில் செத்துருவான். சூரியன் கிட்ட கூட போக மாட்டா, பொசுங்கிடுவான். அப்ப சூரிய வெளிச்சக்கூடு, சூரியத்தினுடைய வெளிச்சம் பட்டாலே நரகம் மாதிரி இருக்குங்க. அப்ப கெல்லுனா ஹெல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம சூரிய வெளிச்சக்கூடு. அப்ப இந்த ஆறுமே இனிமே மறக்காது இல்ல. அப்போ ஐசோ செல்லோ பார், ஐசோ பார், ஐசோ ஹைட்ஸ், ஐசோ டெர்ம், ஐசோ கிரைம், ஐசோ கெல், இதெல்லாம் இனிமே வந்து யாருக்குமே மறக்க கூடாது. அப்ப ஐசோ தெர்ம்னா என்ன சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம். தெர்மு சார், தெர்முனாலே தெர்மல், வெப்பநிலை, வெப்பத்தை சொன்னீங்க. அப்ப சம வெப்ப கோடு சார். ஓகே சூப்பர் சார். ஐசோ செல்லோ பார்னா சார் பாருக்கு போனாலே மன அழுத்தம் தானே சார் இருக்கணும். அப்ப மன அழுத்தத்தோட போனானா செல்லுன்னு வேற சொல்றாங்க சார். அப்ப மாத்துறாங்க. அப்ப மாறுபாட்டு கோடு. அப்ப சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அப்ப ஐசோ ஹைட்ஸ்னா மழை சார், ஹைட்ல இருந்து மழை தானே வருது. அப்ப சம மழை அளவு கோடு சார். ஓகே. ஐசோ கெல்லுனா எள்ளுன்னு சொன்னீங்கல்ல சார். அப்ப எள்ளுனா சூரியன் சார், சூரிய வெளிச்ச கோடு சார், சம சூரிய வெளிச்ச கோடு சார். அப்ப ஐசோ கிரைம்னா கிரைம்னாலே சராசரி இருக்கணும் சார். அப்ப சராசரி சம வெப்பநிலை கோடு சார். சராசரி வந்தாலே வெப்பநிலை வரணும்ல. அப்ப இன்னொன்னு என்ன பார்த்தோம்? ஐசோ பார் சார். அப்ப ஐசோ பார்னாலே பாருக்கு மன அழுத்தத்தை தான் சார் போவோம். அப்ப சமம் காற்றழுத்த கோடு சார். முடிஞ்சிச்சா சார்? இப்ப நம்ம கடைசியா எதுக்கு போறோம்?
ரேபிட் ஃபயர். ஓகேவா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸும் தாராளமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, திராட்சை போன்ற பழங்களில் காணப்படக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ திராட்சை போன்ற பழங்கள்ல என்ன வகையான அமிலங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க தான் டக்குன்னு அந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருப்பீங்க. ஸோ அதையும் மறக்காம உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ இன் மீன் கேஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து சுந்தரவனம் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தோம் எதுல அமைஞ்சிருக்குன்றது நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதையும் மறுபடியும் கொஞ்சம் கையில சோம்பேறித்தனம் பார்க்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மூன்றாவது கேள்வி, ஐசோபார் என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்பதானே பார்த்தோம் ஐசோபார், ஐசோசெல்லோபார், ஐசோஹைட்ஸ், ஐசோகிரைம், ஐசோதெர்ம், ஐசோகெல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாமே மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது மயில் துத்தம் என்பதனுடைய அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்ப மயில் துத்தம்னா அதனுடைய அறிவியல் பெயர் என்ன? அதுக்கு நீல விட்ரியால்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அறிவியல் பெயர் இந்த பக்கம் எழுதி போடுறேன், அதை தான் கேட்டிருக்கேன். சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சீனாவை சேர்ந்த பௌத்த துறவியான பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? சோ அந்த இடத்துல 2 பேர் இருந்திருப்பாங்க, சமுத்திரகுப்தரா, இரண்டாம் சந்திரகுப்தரா. சோ இது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஆன்சர்ஸை. சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பல வீடியோஸை எங்க தரப்புல இருந்து நீங்க பாப்பீங்க. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.